வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம விசால் அவங்க ஃப்ரெண்டு அதிகாரியோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. யாரெல்லாம் நகையை இன்னைக்கு அடவு வச்சுருக்காங்க, அவங்களோட லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி தூக்கணும்னா நம்ம வர்ஷினியோட நகை இந்த லேடி தான் அடகு வச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லேடிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம ராகவ் கேட்க நேரம் அது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ ஒன்று நடந்தே ஆகணும். இந்த சிந்தாமணி அத்தை எவ்வளோ தூரம் இருந்தால் என் மனைவி இசைய மேலே பழியை தூக்கி போட்டிருப்பாங்க. நகையெல்லாம் இவ தான் எடுத்தனி, ஆனால் இந்த லேடி தான் எடுத்திருக்காங்க. இப்போ என் பொண்டாட்டியை குறை சொன்ன நம்ம சிந்தாமணி அத்தை என் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விசால் சிந்தாமணியை நம்ம இசை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அது வேறு லெவலுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம விசால் அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அதிகாரியாக இருப்பாங்க. அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. டே மச்சான், என்னோட மனைவியை ஆளுக்கு நாக்கில் பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் தான் நகை எடுத்தானே, ஆனால் இசையை பற்றி எனக்கு தெரியும். அவள் இந்த நகைக்கு ஆடம்பரத்துக்கெல்லாம் விரும்பாதவ. அப்படி இருக்க நேரம் எங்கள் சிந்தாமணி அத்தை தான் இதுக்கெல்லாம் ஸ்ரீஜாவோடு சேர்ந்து ஏதோ தில்லாலங்கடி வேலையை பார்த்து பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்டா. அந்த வர்ஷினியோட நகையை வர காணலை. அந்த நகையை உண்மையாட்டே யார் எடுத்தா அப்படின்னு தெரியணும்னா பேங்கில் இன்னைக்கு யாரெல்லாம் நகையை அட வச்சுருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல லிஸ்ட்டை எடுக்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பேங்கில் போய் அந்த நகையை வர்ஷினியோட நகையானி வெரிஃபிகேஷனும் நம்ம விசால் போய் பண்ணிக்கிட்டு, ஆமாம் இதில் ஒரு நகை இதெல்லாமே இந்த வர்ஷினியோட செட்டு, இதை வச்சவங்க யார் அப்படின்னு அங்கே உள்ள கேமராவை பார்த்து இவங்க தான் இன்றைக்கி வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு தூக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டில் கொண்டு காட்டுறாங்க. சுபத்ரா வாயை பிளக்குறாங்க. பரவாயில்லையே, விசால் இவ்வளோ தூரம் வர்ஷினிக்கு நகையை எடுத்தவங்க யார் அப்படின்னு கையங்களவுமா பிடிக்க அளவுக்கு வந்துட்டான். இது போதும் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆனாலும் என் மனைவி மேலே இவ்வளோ தூரம் படியை தூக்கி போட்டாங்களோ, நாங்கள் எடுக்கலோ, இசைக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொன்ன பிறகு கூட இசை வர்ஷினியோட கல்யாணத்தை நடக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் இசை எடுத்திருப்பா அப்படின்னு சிந்தாமணி அத்தை எவ்வளோ தூரம் சொன்னாங்க. இசையை சந்தேகப்பட்ட சிந்தாமணி அத்தை இன்னைக்கு எல்லார் கண்ணு முன்னாடியும் என்னைக்கு பொண்டாட்டி இசை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சிந்தாமணிக்கு கையும் காலும் ஓடலை. இந்த கூடிய சீக்கிரம் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு விசால் சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க. போலி அசோக்குமாரா நடிச்சிட்டு இருக்காங்க. என் மனைவி கங்கா தான், அவளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு அந்த எப்படியாவது அவளை இங்கேருந்து போக வச்சிடணும், இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, இந்த விசால் கண்ணில் எப்போனாலும் படலாம் அப்படின்னு அந்த இடத்துல அக்க போறா நினைக்கிறாங்க அசோக்குமார். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிந்தாமணியை எப்படியும் காலில் விழுந்து தான் தீரணும் அப்படின்னு இசை காலில் விழுந்து சிந்தாமணி மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கங்க. நம்ம